ஒரு நாள் தனுஷ்கோடி கடற்கரையில் ஒரு அவர் கிராஃப்ட் கரை ஒதுங்குச்சுங்க. அந்த அவர் கிராஃப்ட் வந்து கரையில் ஈஸியாக மூவ் ஆச்சு. ஓகேங்களா, ரொம்ப பெரிய எஃபர்ட்டே இல்லை. லேண்டில் வந்து பெருசாக சவுண்ட் எதுவும் போட மூவ் ஆச்சு. டப்புன்னு ஒரு பாயிண்டில் ரொம்ப ஸ்பீட் எடுத்து கடலுக்குள்ளேயும் போயிடுச்சு. கடலுக்குள்ளேயும் அது லேண்டில் எப்படி மூவ் ஆச்சு அதே மாதிரி கிராஜுவலாக மூவ் ஆச்சு. ஓகேங்களா, எப்படி இந்த ஹவர் கிராஃப்ட் கடல்லையும் தரையிலையும் ரெண்டுத்துலையும் ஈஸியாக மூவ் ஆகுது? ஸோ இந்த அவர் கிராஃப்ட் எடுத்திங்கன்னா இதில் ரெண்டு முக்கியமான ஃபேன்ஸ் இருக்கும். ஒரு ஃபேன் வந்து இதோட பின்னாடி இருக்கும். இந்த ஃபேன் தான் அவருக்கு ஃப்ரண்ட்டில் இந்த பேக்கில் மூவ் ஆகிறதுக்கான த்ரஸ்ட்டு அப்படி வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இந்த அவர் கிராஃப்ட் சென்டரில். ஓகேங்களா, இந்த ஃபேன் தான் வந்து இந்த அவர் கிராஃப்ட் வந்து எந்த தரையில் இருந்தாலும் ஈஸியாக மூவ் ஆகுது. பார்த்தீங்களா, அதுக்கு இந்த சென்டரில் இருக்க ஃபேன் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் கிராஃப்ட்ன்றதே வந்து ஒரு நார்மலான காருக்கும் ஒரு ஏரோப்ளைனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஹைப்ரிட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அவர் கிராஃப்ட் நீங்கள் இதுதான் அவர் கிராஃப்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு சென்டரில் ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் வந்து வெளியே இருக்க காற்றெல்லாம் சக் பண்ணி இதுக்கு அடியில் வந்து ஒரு இந்த ரப்பர் டயர் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கூடைங்க. பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இந்த காற்றெல்லாம் சக் பண்ணி அந்த கூடைக்குள்ளே இந்த அவர் கிராஃப்ட் வந்து அதை புஷ் பண்ணும். அதனால் அந்த பாட்டமில் இருக்கிற டயர் வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகும். ஓகேங்களா, ஸோ உள்ளே வந்து ஒரு ஏர் லேயர் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த ஏர் லேயர் வந்து தரைக்கும் அவர் கிராஃப்டோடைய பாடிக்கும் நடுவில் இருக்க அந்த ஃப்ரிக்ஷனை சுத்தமாக எடுத்து விட்டுரும். இந்த மாதிரி ஃப்ரிக்ஷனே இல்லாமல் ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும் போது அந்த இடத்துல லைட்டாக வெளியே வந்து ஃபோர்ஸ் கொடுத்தா கூட அந்த பொருள் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். ஓகேங்களா, அந்த ஃபோர்ஸை தான் இந்த ஃபேன் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து தரை வந்து நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. அது வந்து ஒரு மண்ணால் உருவான தரையாக இருக்கட்டும், சிமெண்டால் உருவான தரையாக இருக்கட்டும், ஏன் ஈவன் தண்ணியாக கூட இருக்கட்டுமே, பாட்டமில் ஒரு சர்ஃபேஸ் இருந்தால் மட்டும் போதும். இந்த அவர் கிராஃப்டால் உருவாகின இந்த ஏர் லேயர் வந்து அதோட மூவ்மெண்ட்டை பார்த்துக்கும். ஸோ இந்த அளவுக்கு கூலான ஒரு டெக்னாலஜியை வச்சு தான் இந்த மிஷினை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதே மாதிரி ஒரு டாய் அவர் கிராஃப்ட் டாயோடைய லிங்க்கை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.